வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியனுடனான இந்தியாவின் நட்புறவை தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா பயணங்கள் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வைகை அணை பகுதியில் வணிக நோக்கில் மணல் அள்ளுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். தமிழக நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி அறிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா பிரான்ஸ் இடையிலான கலாச்சாரம் மற்றும் பொருளாதார பிணைப்புகள் தமது பயணம் மூலம் மேலும் வலுப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் நட்புறவு நாடுகளில் பிரான்ஸ் நாட்டிற்கு தனித்துவ இடம் உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து நாளை பாரத புத்தாக்க திறன் மாநாட்டை தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்தியாவின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான முதலீடுகளுக்கும் நம் நாட்டின் உயர்கல்வி வாய்ப்புகளுக்கும் இந்த மாநாடு திறவுகோலாக அமையும் என்றும் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து ஸ்லோவாக்கியா செல்லும் பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமது பயணத்தின் 3ஆம் கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் வரும் 16, 17ஆம் தேதிகளில் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியாவிற்கு தொடர்ந்து 8வது முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த உச்சி மாநாட்டிற்கு பின்னர் பாரிஸ் செல்லும் பிரதமர் அங்கு விவா தொழில்நுட்ப மாநாட்டில் பங்கேற்கிறார். இந்திய வம்சாவளியினரும் அவர் கலந்துரையாடுகிறார். பிரதமரின் இந்த பயணம் ஐரோப்பாவுடனான நம் நாட்டின் நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் இளையோர் கடந்த 12 ஆண்டுகளில் அறிவியல் தொழில்நுட்பம் முதல் விண்வெளி வரை பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இளையோர் முன்னெடுப்பால் உலகின் முன்னணி ஸ்டார்ட் அப் இலக்குகளை இந்தியா எட்டி வருவதாக பிரதமர் சமூக வலைதள பதிவில் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். சிறிய கிராமங்கள், நகரங்கள் முதல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இளையோரின் சாதனைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய தலைமையில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் நிறுவனங்களில் இளையோரின் பங்களிப்பு குறித்து திருச்சி மாவட்ட துணைத் தலைவர் திரு டி ராஜாராம் எமது செய்திப் பிரிவிடம் பேசுகையில், சிறு குறு தொழில்களுக்காக அரசாங்கம் நிறைய திட்டங்கள் கொடுத்திருக்காங்க. முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு குறைந்த வட்டியில மானியத்தோட அவங்களுக்கு கடன் உதவிகள் செய்றாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா தொழில் தொடங்குறதுக்கு, ஸ்டாண்ட் அப் இந்தியா நலிந்த நிறுவனங்களை தூக்கி நிறுத்துறதுக்கு, தொழில்துறைகள் இன்னைக்கு எம்எஸ்எம்இக்கு அரசாங்கம் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா 45 நாட்களுக்குள்ள அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துடணும். INS விக்ராந்த் ஏர்கிராப்ட் கேரியர் கூட இந்திய அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுச்சு. அதுல இருக்கக்கூடிய 700க்கும் மேற்பட்ட உதிரி பாகங்களை MSME மூலியமா தான் பண்ணிருக்காங்க. நிச்சயமா அதனுடைய பெனிஃபிட் தொழில்துறை அனுபவிச்சிருக்காங்க, எஸ்பெஷலி MSME செக்டர்ஸ். மாறிவரும் பாதுகாப்பு சூழலுக்கு ஏற்ப புதிய போர் தொழில்நுட்பங்களை இந்திய விமானப்படையினர் திறம்பட கையாள்வதன் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் இந்திய விமானப்படை அகாடமியின் ஒருங்கிணைந்த பயிற்சி படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு இன்று உரையாற்றிய அமைச்சர் ட்ரோன், செயற்கைக்கோள், ரோபாட்டிக்ஸ், ரோடார் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களில் நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். புதுமையான யுக்திகள், கண்காணிப்பு, தொடர் கற்றலின் தேவையையும் அவர் வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பயிற்சி பெற்ற 1வது மகளிர் படையினரின் செயல்பாட்டையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். எவ்வித சவாலையும் எதிர்கொண்டு கடின உழைப்புடன் கூர்மையான அறிவுடன் செயலாற்றி ராணுவ நுட்பங்களை வளர்த்துக் கொள்ள திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தினார். மத்திய அரசின் அனுமதிக்கு பின்னர் வைகை அணையை தூர்வாருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், நீர்த்தேக்க பகுதியில் தேங்கியுள்ள வண்டல் மண்ணை வேளாண் பயன்பாட்டிற்கு மட்டுமே எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். வர்த்தக நோக்கில் மணல் அள்ள முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். மேகமலை வனப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சின்னமனூர் அந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த போர்கள் அதிகமா போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காக நிறைய இல்லீகலா போர்கள் போடப்பட்டு நிலத்தடி நீர் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. இயற்கை வளங்களையோ இந்த மாதிரி தவறான வகையில் கமர்ஷியல் பர்பஸ்க்காக யாரும் கொள்ளையடிக்க முற்பட்டால் அவர் மீது நடவடிக்கை இருக்கும். சின்னமனூர் பகுதியில, கம்பம் பகுதியில நிறைய ஆழ்துளை கிணறுகள் போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காக வைக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் சட்டவிரோதமான செயல்கள் இருக்கோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இங்க நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு. இங்க இருக்க மரங்களையும் இயற்கையையும் நம்ம காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை விரைவில் முதலமைச்சர் வெளியிடுவார் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழக நிதிநிலை அறிக்கையை விரைவில் எதிர்பார்க்கலாம் என்றும் அது நல்ல விதமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். நெல்லை மாவட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அங்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் இன்று ஆலோசிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக செயல்படுவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் இரு மாநில விவசாயிகளின் தண்ணீர் தேவை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சிகளை வழங்கி 5 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதே அரசின் முதன்மை இலக்கு என மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த அவர், இப்பகுதியில் மழைக்காலங்களில் நீர் தேங்கும் பிரச்சினையை களைய 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். மழைக்கு முன்னதாகவே இப்பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மாவட்ட வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், பாதாள சாக்கடை திட்டம், சாலை வசதிகள், தடையற்ற குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றார். மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் தொழில்துறை ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறிய அமைச்சர், விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் மகிமண்டலம் பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்றார். தமிழகத்தில் சீவை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க பணியாளர்களை பயன்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழக அரசின் கடந்த 1 மாத கால ஆட்சி சிறப்பாக உள்ளதாக குறிப்பிட்டார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு மறைமுகமாக உதவி செய்வதாகவும் அவர் குறை கூறினார். வரும் 27ஆம் தேதி கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றார். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் நாளை மறுநாள் விமான பயணிகளின் நலனை முன்னெடுக்கும் யாத்ரி சுவிதா தினம் நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் 2200 கோடி ரூபாய் மதிப்பில் கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருவதாக இதன் இயக்குநர் முகமது ஆரிஃப் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து சீசன் தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் தற்போது சீசன் களைகட்ட துவங்கியுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் வரத்து என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது. இன்று சனிக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் குளித்து மகிழ்ந்து சென்றனர். பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்ததால் அங்கு மட்டும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த தடை நீக்கப்பட்டதை அடுத்து இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில். தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் தமிழகத்தில் இன்று நடைபெறுகிறது. ஜீவனாம்சம், காசோலை மோசடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளுக்கு இதில் சமரச தீர்வு எட்டப்படுகிறது. தரம்சாலாவில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக தாமதமடைந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியனுடனான இந்தியாவின் நட்புறவை தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கிய பயணங்கள் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை அணை பகுதியில் வணிக நோக்கில் மணல் அள்ளுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். தமிழக நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.